5 மணிக்கெல்லாம் வந்து 5 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். இல்லைன்னா இங்க எல்லாம் குடிச்சிட்டு வந்து கத்துவாங்க, வந்து படுத்துப்பாங்க. ஒருத்தன் கத்தி எடுத்துக்கினே வந்தான், கத்தி எடுத்துக்கினே வந்துட்டு அப்படியே எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. நல்லபடியா வந்தா திண்டு போயிடுறாங்க, அதே குடிச்சிட்டு வந்தாங்கன்னாக்கா கத்துறாங்க. அதான் பாதுகாப்பு கிடையாது, அசிங்கமா பேசிட்டு போவாங்க. இது நான் இதுல சொல்றதுக்கு விருப்பப்படல. வரமாக இவ கையிலே சோறு வாங்கி தருவீங்க அப்படியெல்லாம் திட்டிட்டு போய்க்கிறாங்க. நான் படிக்கல, வருமானம் இல்லாதனால வந்து செஞ்சுன்னு இருக்கிறோம். இந்த வயசு போய் நம்மளால கல்லு மண்ணு செம்ப முடியாது இல்லடாமா. அதான் எங்களோட கஷ்டம். உங்களால எங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிச்சுன்னா எங்களுக்கு இது போதுண்டாமா. வேற ஒண்ணும் இல்லை. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ, how are you? சலாம் அலைக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். இப்ப எல்லாருக்குமே தெரியும், நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு நம்ம நாட்டுல. என்னன்னா எரிவாயு. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். கேஸ் சிலிண்டர் வந்து கிடைக்கிறதுனால தட்டுப்பாடு ஏற்பட்டு நிறைய ஹோட்டல்ஸ் வந்து பெங்களூர்ல ஃபுல்லாவே மூடிட்டாங்க. நம்ம சென்னையிலயும் பாதி ஹோட்டல்ஸ் மூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப வந்து பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வேற வழி இல்லாம நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிடுற நிலைமை வந்துரும் போல. வீட்டுல சமைக்கிறது கூட கேஸ் வேணும் இல்ல, வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி இண்டக்ஷன்ல கூட செஞ்சுக்கலாம். இப்ப இருக்கிற நிலைமை உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படியே வந்து வாழ்க்கைய ஓட்டுவோம். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம வந்து அம்மா உணவகத்துல சாப்பிட்டு அம்மா உணவகமோட டேஸ்ட் எப்படி இருக்கு, அவங்க வந்து ரைஸ் எல்லாருக்குமே தெரியும், இட்லிலாம் ஒரு இட்லி ₹1 தராங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டேஸ்ட் எப்படி இருக்கு, அவங்க எந்த மாதிரி இப்போ வந்து செயல்படுது, இன்னமும் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நல்லா கொடுக்குறாங்களா, கவர்மெண்ட்லாம் மாறினதுனால இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மாதவரம் ஏரி இருக்கு இல்லையா, லேக் ஏரி, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற உணவகம் தான். எக்ஸாக்ட் லொகேஷன் என்னன்னா காமராஜர் சாலை, ஏரிக்கரை, நியூ எம்ஜிஆர் சாலை இருக்க அம்மா உணவகத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சரி, நான் வந்து உள்ள பர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டேன். சரி, இப்ப வீடியோக்குள்ள போலாமாங்க. வணக்கம்க்கா, நீங்க எவ்வளவு வருஷமா சமைக்கலாம்? 14 வருஷமா செய்யணும். நீங்க தான் சமைக்கிறீங்க? சமைக்கிறோம், எல்லாரும் சமைப்போம். ஆளுக்கு ஒரு நாளைக்கு சமைப்போம். ஒரு நாளைக்கு இட்லி ஊற்றணும், ஒரு நாளைக்கு சமைக்கணும், ஒரு நாளைக்கு பாத்திரம் தைக்கணும், ஒரு நாளைக்கு பெருக்கி துடைக்கணும். இதுதான் எல்லாரும் ஒரு நாள் வந்து வசூல் பண்ணணும். 6-7 பேர் இருக்கோம். 7 பேர் வந்து எல்லாரும் மாத்தி மாத்தி செய்வோம். காலையில 5 மணிக்கு வருவோம், மதியானம் 12 மணிக்கு போயிடும். அவங்க 12 மணிக்கு வந்தா நைட்டு 9 மணிக்கு போவோம். 5 மணிக்கெல்லாம் வந்து 5 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். இல்லைன்னா இங்க எல்லாம் குடிச்சிட்டு வந்து கத்துவாங்க, வந்து படுத்துப்பாங்க. இங்கெல்லாம் நாங்களே பொம்பளைங்களே எடுத்து வெளியே கொண்டு விடுவோம். ஐயோ, ரொம்ப கலாட்டா பண்ணுவாங்க. குடிச்சிட்டு வந்து ரொம்ப கஷ்டம். குடிச்சிட்டு எவ்வளவு பேர் அடிச்சு வெளியெல்லாம் தொத்திருக்கோம். அவங்க எங்களை அடிக்க வருவாங்க, அசிங்கமா பேசுவாங்க. ஐயோ, பயந்துகிட்டு தான் இங்க நாங்க வேலை செய்யறோம். யாரும் எப்போ வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தன் கத்தி எடுத்துக்கினே வந்தான், கத்தி எடுத்துக்கினே வந்துட்டு அப்படியே எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. நாங்க சாருங்கிட்ட எல்லாம் கூட சொல்லிட்டோம், சரி பார்த்து நடந்துங்கம்மா, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. எந்த ஒரு நடவடிக்கையும் எனக்கு மாட்டாங்க. விழுந்தாலும் சரி, இந்த இடத்துல செத்தாலும் சரி, எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாது. நானும் இங்கேயே ஒரு இடம் விழுந்துட்டேன், இந்த இடத்துல பெருக்கி துடைக்கணும், இந்த கதவுல அடிச்சுன்னு விழுந்துட்டேன். 5000-6000 செலவு வச்சு. இன்ன வரைக்கும் எந்த அதிகாரி வந்து எங்களுக்கு ₹1 கொடுக்கல. எங்க பணத்தை வச்சுதான் செலவு பண்ணணும். அதே மாதிரி மாவு அரைக்கிற கிரைண்டர்ல வந்து நானும் அந்த பொண்ணு விழுந்துட்டோம். இன்னும் நெஞ்சு வலிக்குது, எனக்கு இன்னும் வலிக்குது. அது 5-6000 செலவு பண்ணோம். இன்ன வரைக்கும் எந்த அதிகாரியும் வந்து எங்களை எதுவும் கட்டுக்கல. ஆனா வந்து வசூல் வரல, அப்படி வரல, எப்படி வரல, இத்தனை பேர் வேலை செய்யணும், இதைதான் கேட்கறாங்களா அவசரம். நல்லபடியா வந்தா திண்டு போயிடுறாங்க, அதே குடிச்சிட்டு வந்தாங்கன்னாக்கா கத்துறாங்க. ஒண்ணுமே பேச முடியாது. கேட்க வந்தாக்கா அடிக்க வருவாங்க. குடிச்சிட்டு தான் பாதுகாப்பு கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நாங்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஏதோ வேலை செஞ்சு விழுந்தாலும் கேள்வி இல்லை, செத்தாலும் கேள்வி இல்லை, ஒரு பியப்பும் கிடையாது, ஒரு இழுப்பும் கிடையாது, எதுவுமே இல்லை. அன்னைக்கு சித்தால் வந்து வேலை செஞ்சுட்டு போற மாதிரி தான் செய்யறோம். எந்த பாதுகாப்பும் கிடையாது. இப்ப கூட காலையில கூட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு வாங்கி சாப்பிட்டுருவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. கேட்க போடுறதுன்னா என்ன அவங்க காசு கொடுக்கணும், அசிங்கமா பேசிட்டு போவாங்க. இது நான் இதுல சொல்றதுக்கு விருப்பப்படல, பச்சா கேட்டு போவாங்க. எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. வரமாக இவ கையிலே சோறு வாங்கி தருவீங்க அப்படியெல்லாம் திட்டிட்டு போய்க்கிறாங்க. பேசுறாங்க, என்ன செய்யறது. ஏதோ வருமானம் இல்லாதனால வந்து நான் படிக்கல, வருமானம் இல்லாதனால வந்து செஞ்சுன்னு இருக்கிறோம். இந்த வயசு போய் நம்மளால கல்லு மண்ணு செம்ப முடியாது இல்லடாமா. அதான் எங்களோட கஷ்டம். நாங்க தான் பணிவா இருக்கணும். வரவங்களுக்கு வந்து அன்பா கவனிக்கிறோம், அன்பா பாக்குறோம், எந்த குறையில்லாத இருக்கிறோம். ஆனா எங்களை குறை சொல்றாங்க. இந்த வரைக்கும் இந்த கேன்டீன்ல வந்து 14 வருஷமா செய்யறோம். எப்படியும் நான் ஒரு 10-15 செலவு பண்ணிக்கிறேன். என் உடம்பு விழுந்து கீழே விழுந்து எல்லாருமே, இது மட்டும் இல்லை, எல்லாருமே. இந்த பொண்ணு இந்த சாம்பாரே மேலே விட்டுச்சு,
சாம்பார் மேலே ஊற்றின்னு போயிட்டு தவறி வழுக்கிட்டு சாம்பார் ஊற்றின்னு போய் அது ஒரு மாதம் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. இன்னொருத்தருக்கு கை வந்துடுச்சு. அப்போ கூட எந்த அதிகாரியும் வந்து உங்கள் வழியால் எங்களுக்கு நன்மை கிடைச்சா ரொம்ப நன்றி தாம்மா. உண்மையாக சொல்கிறேன், உங்களால் எங்களுக்கு ஒரு நன்மை கிடைச்சிச்சுன்னா எங்களுக்கு இது போதுண்டாம்மா. வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பா நடக்கும், நல்ல விஷயம் தான் நடக்கும். உழைக்கிறீங்க, உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்ல மனசோட செய்வீங்கல்ல. கண்டிப்பாம்மா. சரி, வர்றவங்களுக்கு நாங்கள் சந்தோஷமா தான் செய்வோம். சரி, நல்லா சரி. தைரியமா இருக்கு. எதுவும் நல்லா நீட்டா வச்சிருக்காங்க. சரி, இப்ப போயிட்டு கேட்போம். 5 ரூபா பொங்கல், 1 ரூபா ஒரு இட்லி. நான் 7 ரூபா எடுத்துட்டு வந்திருக்கேன். அக்கா குடுக்குறீங்களா அக்கா? நிறைய வந்து நான் கேட்டுட்டேன், வீடியோ எடுக்க பர்மிஷன் எதுக்காக எடுக்கிறீங்க அப்படி இப்படின்னு கேட்டாங்க. விலாக்காக தான் எடுக்கிறோம், மற்றபடி வேற எதுவும் இல்லையே அப்படின்னாங்க. எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னேன். விஷயம் என்னன்னா, நான் நீட்டா மெயின்டைன் பண்ற. செப்பல் வந்து வெளியிலேயே கழட்டி வச்சுட்டு வர சொல்லிடுறாங்க. யாராச்சும் செப்பல் போட்டு வந்தா வெளில கழட்டிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. 5 ரூபாய்க்கு வந்து 2 கரண்டி பொங்கல் வச்சிருக்காங்க. மொத்தமா 7 ரூபா ஆச்சு. 5 ரூபா பொங்கல், 2 ரூபா இட்லி, 1 ரூபா ஒரு இட்லி. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சாம்பார் வந்து தாராளமா ஊற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம்லாம் நம்ம போய் கேட்கவே தேவையில்ல. சரியான சூடுங்க. இந்த காசுக்கு இது மாதிரி கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் தான். அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா மிளகெல்லாம் போட்டிருக்காங்க. சாம்பார் வந்து தண்ணியா இருந்தாலும் அதுல ஒரு ஃபிளேவர் இருக்கு. நல்லா காரம்லாம் போட்டு நூக்கல் சாம்பார். சிறுபருப்பு வந்து அங்கங்க தெரிஞ்சாலும் பொங்கல் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. நமக்கு வந்து கடவுள் இன்னைக்கு இதெல்லாம் படியளந்தார் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா சாப்பிடுவோம். எல்லாருமே வந்து கேட்கறது என்னன்னா, எல்லா இடத்துலயும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறீங்க. ஒரு மாதிரி நீங்க பேசுறத பார்க்கும்போதே எனக்கு சாப்பிடணும்னு தோணுது. எப்பவுமே வந்து ஹாப்பியா இருக்கிறது நல்ல விஷயம் தானேங்க. நமக்கு 1000 கஷ்டம் இருக்கும், ஆனாலும் சந்தோஷமா வந்து ஒரு விஷயத்த வந்து செலிப்ரேட் பண்ணும் தினைக்குமே. நிறைய பேர் வந்து ஹோட்டல்ல தான் நீங்க நல்லா சந்தோஷமா சாப்பிட்டீங்க, அம்மா உணவுல எல்லாம் எப்படி சாப்பிட்டீங்க அப்படிலாம் யோசிப்பீங்க. எந்த உணவா இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு ஹாப்பியோட இந்த நான் சொன்ன மாதிரி மனசுல நினைச்சுக்கோங்க, கடவுள் வந்து இன்னைக்கு இதை படியளந்தார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா நம்ம வந்து அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும் எல்லா ஒரு விஷயத்தையுமே. வந்து நல்லா இப்படி ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க. நான் தொடும்போது கொஞ்சம் ரஃபா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா வந்து சுடும்போது நல்லா அந்த சாம்பார்ல ஊறினதுனால அப்படியே சாஃப்டா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. தள்ளுவண்டி கடையில எல்லாம் இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஒரு ஃபீல், அதே மாதிரிதான் இருக்கு. பொங்கலை விட இட்லியோட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. 5 ரூபா இட்லி மாதிரி டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல வந்து அப்படியே வச்சிருக்காங்க. எனக்கு வேஸ்ட் கொட்டுறதுக்கு இடம் இல்ல. ஆனா நம்ம தட்டை நம்ம தான் கழுவணுங்க. அது நல்ல விஷயம் கிடையாது. பாக்குறேன் வேஸ்ட் கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா நிறைய சாம்பார் இருந்ததுனால இவ்வளவு இருக்கு. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன், பாத்துருங்க. அப்புறம் சாப்பிடல அப்படின்ன கூடாது. வேஸ்ட் கொட்டுறதுக்கு அங்க டஸ்ட்பின் இருந்துச்சு, தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நம்மளே வாஷ் பண்ணிடுவோம். ஏன் வாஷ் பேசின் இல்ல, வாஷ் பேசின் தான் இருக்கு. சிங்க் மாதிரி பெருசா இல்ல, அதனால கீழே எல்லாம் தண்ணி சேர்ந்துது. நீங்க தட்டை கிளீன் பண்றதா இங்க இருக்கிற இடத்த கிளீன் பண்றதா கிளீனா வச்சுக்கிறதா தெரியல, ஒரு கன்ஃபியூஷன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்தது லஞ்ச் பார்ப்போம். ஒரே ரைஸா வாங்காம 2 மிக்ஸ் பண்ணி கேட்போம், தராங்களான்னு பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் தரமாட்டாங்களாம். அதனால எனக்கும் என் கேமராமேனுக்கும் தனித்தனியா வாங்கிட்டேன். பாக்குறதுக்கு நல்லா இருக்கு லெமன் ரைஸ். இங்க பாருங்க, இது எனக்குலாம் போதும்பா. இதெல்லாம் தாராளமா சாப்பிடலாம். இதெல்லாம் முக்கி சாப்பிடுற மாதிரி இருக்கும். இவ்வளோ குவான்டிட்டி எனக்கு போதும். என் வந்து ஊறுக்காய்லாம் எடுத்துட்டு வராங்க. நான் ஊறுக்காய் சாப்பிட மாட்டேனா, அதனால நான் வாங்கிட்டு வரல. அவட மஞ்சள் போட்டு நான் தாளிச்சு கொடுத்துருப்பாங்க. லெமன் ஃப்ளேவர் வராதுன்னு பார்த்தேன், லெமன் ஃப்ளேவர்லாம் வருது. லெமன் ரைஸ் அட்டவசமா இருக்கு. 5 ரூபாய்க்கு தாராளமா வாங்கலாம் இந்த ரைஸ் எல்லாம். சாம்பார் சாதமே நல்ல குவான்டிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் குவான்டிட்டியை காட்டவே இல்லை. பாருங்க, சாம்பார் சாதம் தலை இருக்கு. பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு, சாப்பிட நல்லா இருக்கும் போலயே. சாம்பார் சாதம் நல்லா இருக்கு, காரமா நல்லா இருக்கு. லெமன் சாதம் சாப்பிட்டதுனாலே அந்த மாதிரி உப்பு கம்மியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அப்படிதான் அங்க உப்பு வச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து கம்மியா சாப்பிடுவாங்க, கொஞ்சம் தூக்கலா சாப்பிடுவாங்க. காயெல்லாம் நிறைய போட்டு 5 ரூபாய்க்கு வயிறு முட்டை சாப்பிடலாம் போல. அதே மாதிரி டேஸ்ட் வந்து எதுவும் கொடுக்கணும்னு கொடுக்காம நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டேஸ்டா இருக்கு, நீ எதிர்பார்க்கலையே.
இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து காலைல சாப்பிட்டாங்க. அந்த வேலை செய்யறவங்க சமைக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, எங்க இடத்துல வந்து டேஸ்டா இருக்குங்க மற்ற அம்மா உணவகத்தோட அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்புறேன். நைட் டின்னருக்கு வந்தாச்சுங்க. ஏன்னா ஒன்னும் சீக்கிரமே வந்துட்டேன். மணி இப்பதான் 6:15 ஆக போகுது. சரி ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வந்தேன். கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரண்ட் வந்துருச்சு. 3 ரூபாய்க்கு 2 சப்பாத்தி தராங்க. வாங்கிட்டு 2 சப்பாத்தி 3 ரூபாய். ஆமா, சப்பாத்திக்கு வந்து தால் தருவாங்க எதிர்பார்த்தேன். சாம்பார் கொடுத்துருக்காங்க. வச்சிருக்காங்க 2 தான் சொன்னாங்க. வீடியோ எடுக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துட்டாங்களா? ஃபுல்கா மாதிரி இருக்கு. நல்லா சாஃப்டா தின்னா போட்டுருக்காங்க. நல்லா இருக்கே. சாம்பாருக்கும் சப்பாத்திக்கும் ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷனா தான் இருக்கு. நல்லா இருக்குங்க. இடத்துல வந்து ரொம்ப நீட்டா இருக்குங்க. 3 வேளையும் சாப்பாடு போடுற மாதிரி இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு தான் சாப்பாடு போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு காசு கொடுத்து சாப்பிட்ற இடத்துலயே நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இவ்வளோ நீட்டாலாம் நான் பார்த்ததே கிடையாது. ரொம்ப நீட்டா இருக்கு. அதுவும் கிச்சன்ல இருந்து எல்லா இடத்தையுமே நான் பார்த்துருக்கேன். செம்ம நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. அதுவும் இல்லாம இன்னொரு ஒரு மைனஸான ஒரு விஷயம் என்னன்னா, தினைக்குமே அவங்க சந்திக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, குடிச்சிட்டு இங்கேயே வந்து படுத்துக்கிறாங்க. ஒரு 6 லேடிஸ் தான் இந்த இடத்த மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேலையும் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஆட்களையும் மேனேஜ் பண்றது ரொம்ப ஒரு சிரமமான விஷயமா இருக்கு. குடிக்கிறது உங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு கவர்மெண்ட் நமக்கு ஒரு சேவையா செஞ்சுட்டு இருக்காங்க. கஷ்டப்படுறவங்க சாப்பிட்டு உதவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உதவுற விதமா செய்யறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, குடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வராம அவங்கள தொந்தரவு பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க பாதுகாப்பு கேட்டு ஒரு மாதிரி அழுது காலையில பேசும்போது எனக்கு மனசு உருகிருச்சுங்க. இந்த மாதிரி பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். பாய்.